நான் முடித்து பின்னாடி மேடம் பேசுவாங்க சைக்காட்ரி சைக்காலஜி பற்றி. பட் நான் முடிச்சிட்டேன், ஒரு சின்ன கோலை ரீச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவீங்க. அடுத்தது இப்படி போனீங்கன்னா டைம் ஆனாலும் கடனெல்லாம் முடிச்சிருவீங்க. ஒன்ஸ் கடனை முடித்தப்புறம் சேர்க்க ஆரம்பிங்க. ஹவுசிங் லோனில் சிக்கிட்டிங்கன்னா வேறு. பேங்க்குங்கிறது நீங்கள் பணத்தை போட்டு பேங்க்குக்கு கடன் கொடுக்குற வேலை தான் பேங்க்கோட வேலை. உங்களுக்கு ஏதாவது அவசரத்துக்கு கடன் வேணும்னா பேங்க்கு கொடுக்குறது அதோட வேலை. உங்களுக்கு இன்சூரன்ஸ் விற்கிறது, மியூச்சுவல் ஃபண்டு விற்கிறதுனா உங்களை மொட்டை அடிக்கிற வேலை. நீங்கள் பேங்க்குக்கு போனாலே இன்சூரன்ஸ் விற்க பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு 100 ரூபாய்க்கு 70 ரூபா கமிஷன். ஸோ அவன் அந்தந்த வேலையை பாருங்கள். வேண்டாத லோனை வாங்காதீங்க. ஹாலிடேக்கு லோன் வாங்காதீங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு லோன் வாங்காதீங்க, படிக்கிறதுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு லோன் வாங்காதீங்க. தயவுசெஞ்சு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் 2 வீலர் கூட சேர்த்து வச்சு வாங்குங்க, ஃபோன் சேர்த்து வச்சு வாங்குங்க. கார் வாங்கணுன்னா சேர்த்து வச்சு செகண்ட் ஹேண்ட் காராக வாங்குங்க. தயவுசெய்து கடன் வாங்காதீங்க. கடன்கிறது என்னென்னா, பணங்கிறது உங்களோட ஃப்யூச்சர் லேபர். இப்போ நான் பண்ண போகிற அடுத்த ஒரு 10 நாள் கூலி தான் என்னோடய சம்பளம். மாதம் 1ஆம் தேதி கொடுக்குறான்னா சும்மா கொடுக்கல, உங்கள்கிட்ட 30 நாள் புழிஞ்சு வேலையை வாங்கிட்டு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான். ஜஸ்ட்டு 2000 இஎம்ஐ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்னால் அடுத்த 5 வருஷம் உங்களோட ஒரு போர்ஷன் ஆஃப் கூலி. நீங்கள் வேலை செய்ய போகிற வேர்வை சிந்தையை முன்னாடியே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற கருவி தான் கடன். நான் இன்னும் குமாஸ்தா என் முதலாளிக்கு இன்னும் ஒரு 10 நாள் அடுத்த 10 வருஷம் வேலை செய்ய 20 வருஷம் ஹோம் லோன்னா 20 வருஷம் உங்கள் உழைப்பை இன்றைக்கே கொடுத்துட்டீங்க. அப்புறம் வேலையை ரிசைன்லாம் பண்ண முடியாது. அங்கே ஸ்லேவ் மாதிரி வேலை செய்யணும், இல்லாட்டா இஎம்ஐ படுத்தும். நீங்கள் போய் வீடியோ எடுத்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்டும் 0 ஆகிடும். 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்க 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறோன்னு நான் பார்த்துருக்கேன். 31ஆம் தேதி சம்பளம் போடுவான் ரத்தன் டாட்டா, 5ஆம் தேதி 10,000 ரூபா கூட இருக்காது பேங்க்கில். அதுக்குள்ளேயே எல்லா இஎம்ஐ எல்லாம் முடிஞ்சு 25 நாளைக்கு 10,000 ரூபா மேனேஜ் பண்ணுவான். பெட்ரோல் எப்படி போடுவேன்? கிரெடிட் கார்டு. கிராசரி எப்படி வாங்குவேன்? கிரெடிட் கார்டு. சார் 91க்கு முன்னாடி எல்லாத்தையும் கிரெடிட் கார்டே இருக்காது. அப்போ எப்படி மேனேஜ் பண்ணாங்க? ஸோ தயவுசெஞ்சு கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. இது வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத இத்தனை நேரம் பேசிட்டேன். இப்போ எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அதனால் பணத்தை எப்படி சேர்க்கணுங்கிறத ஒரு 12 நிமிஷத்தில் பேசி முடிக்க பார்க்குறேன். நம்மள இப்போ என்ன மாதிரி எனக்குலாம் கர்ப்பப்பை லாட்ரின்னு சொல்லிப்பேன். நான் இந்த பணத்தை பற்றி நான் ரொம்ப கவலைப்படலை. ஏன்னா முப்பாட்டனே வீடெல்லாம் சேர்த்து வச்சிட்டான் மெட்ராஸில். அதனால் இப்போ நம்ம வேலை செய்யட்டாலும் பரவாயில்ல, வேலை செய்யாட்டாலும் பரவாயில்ல, டேபிளில் சோறு வந்துடும். அன்ஃபார்ச்சுனேட்லி 99%க்கு இந்த ஓவேரியன் லாட்ரிலாம் கிடைக்காது. இந்த எமர்ஜென்சி பணத்தை பேங்க்லேயே வையும்பாங்க. பணங்கிறது ஒரு கமாடிட்டி தட் கீப்ஸ் ஆன் டிக்ளைனிங் இன் வேல்யூ. அதாவது ஒரு கமாடிட்டியோட வேல்யூ, பணத்தோட வேல்யூ எப்போதும் இறங்கிட்டே போகும். உங்கள் அம்மா பாட்டி இல்லை நீங்களே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட் புஸ்தகம் எழுதி வச்சுருந்தீங்கன்னா பாலுக்கு எவ்வளோ லிட்டர், அரிசிக்கு எவ்வளோ ரூபா, இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ இந்த எமர்ஜென்சி பணம் நீங்கள் வச்சதும் வேல்யூவில் ஏறணும். நான் ஆரம்பித்த போது தங்கம்னு சொன்னேன். எல்லோரும் சொல்கிறான் தங்கம் வாங்காதேம்மா, நான் மட்டும்தான் தங்கம் வாங்குவேன். ஏன் தங்கம் வாங்க சொன்னேன்னா, அவசரத்துக்கு கொண்டு போய் பேங்க்கில் வச்சா உடனே காசு கொடுத்துருவான். எல்லா அட்டையும் கொண்டு வான்னு சொல்ல மாட்டான், ப்ரூஃப் கொண்டு வர மாட்டான், அது இதுன்னு சொல்ல மாட்டான். நான் பேச ஆரம்பித்த போது தங்கம் விலை 3000 ரூபா, நிச்சயமாக 10,000 போகும்னு சொன்னேன். என் டைமில் போகாதோ, ஆனால் போகும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அது டெஃபினட்டாக 10,000 ரூபா போயிடும். 10 வருஷங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அடுத்த 2 வருஷத்தில் 7,000 ரூபா போயிடும். 7,000 7,500 ரூபா போயிடும். அப்புறம் 2,500 ரூபா தான் ஜம்ப் போயிடும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 3,000 ரூபா. அப்போ 400 கிராம் தங்கம் வேணும்னு. இப்போ அது 6,000 ரூபா ஆகிடுச்சு. 200 கிராம் தங்கமாவது வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 12 லட்ச ரூபா கான்ஸ்டன்ட்டு. இப்போ நீங்கள் 400 கிராம் சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ 24 லட்ச ரூபா ஆகிடுச்சு. ஸோ எமர்ஜென்சிக்காக வச்சுருந்த பணம் 24 லட்ச ரூபா ஆகிடுச்சு. ஸோ தங்கம்ங்கிறது உங்கள் எமர்ஜென்சி பணம். நைட்டில் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில், இப்போ இன்சூரன்ஸ்லாம் 2 நாள் ஆகும், இப்போயே ஊசி போடணும், 50,000 கக்குன்னா ஒரு செயினை வச்சிங்கன்னா 50,000 ரூபா கிடக்கும். அதுதான் தங்கத்தின் வேலை. வேறு எந்த வேல்யூவும் கிடையாது. ஸோ
ஒரு 200 கிராம் தங்கம் வேணும். இன்றைக்கி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, இல்லை ஒரு வருஷம்தான் ஆகிருக்குன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று சொல்லுவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே போங்க. அது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. ஒரு வயசான மினிஸ்டரும் ராஜாவும் தி ஓல்ட் மேன் அண்ட் த வசீர், தி கிங் அண்ட் தி ஓல்டு வசீர்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணால் காம்பவுண்டிங் பற்றி ஒரு கதை கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஏன் காம்பவுண்டிங்னா என்னன்னு புரிஞ்சுருப்பீங்க. அதை சொல்ல இப்போ எனக்கு டைம் இல்லை இங்கே. ஸோ அந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட்டு உங்களை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடும். 500 ரூபாயில் ஆரம்பிங்க, எவ்ரி இயர் 10% ஏற்றிட்டே போங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதோ அதை ஏற்றிட்டே போங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகிடுவீங்க வச்சுப்போம். ஏன்னா இப்போ 50 வயசுலேயே ரிட்டையர் பண்ணிடுறாங்க. 50 வயசில் ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா இன்னொரு 30 வருஷம் இருக்கணும். மாதம் மாதம் வருமானம் வேணும். அதுக்கு பாண்டுன்னு ஒரு அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த பாண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுருங்க. நான் முன்னாடி பேங்க் மேனேஜரை சொன்னேன், சொந்தக்காரன் அப்பா அம்மா பக்கத்தில் எவனாவது ஒருத்தன் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருப்பான். தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. 2 இன்சூரன்ஸ் தான் தேவை. ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸு. நான் இல்லைன்னா என் குடும்பத்துக்கு பணம் உதவி வேணும், அது டேர்ம் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ், நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தேன்னா அந்த கார்டை விட்டு எறிஞ்சால் ஹாஸ்பிட்டலே எல்லாம் பார்த்துக்கணும். சில பிரபலமான மெட்ராஸ் பேஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டிங்கன்னா அவன் ஹாஸ்பிட்டல் டைமில் வரைச்ச அவன் 100 ஃபார்மை எடுத்து இந்த இடத்துல இப்படி கையெழுத்து போட்டிருக்கீங்க, அப்படி கையெழுத்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி கம்பெனியில் போடாமல் டாடா கம்பெனி, ஸ்டேட் பேங்க்கு, ஐசிஐசிஐ இது மாதிரி பெரிய கம்பெனியில் போட்டிங்கன்னா அவன் கேட்குற விலையை கொடுத்துருங்க. சீப்பாக கொடுத்தேன், ஏன்னா நம்ம சர்வீஸை உடனே பார்க்க போகிறதில்ல. 30 வயசில் போட்டு 70 வயசில் தான் சர்வீஸ் பார்ப்போம். ஆனால் நான் சீப்பாக பண்ணிட்டேன்னு நீங்கள் சீப்பாக கட்டினீங்கன்னா 70 வயசில் படுக்க வச்சா அவனும் சீப்பாக பண்ணிவிடுவான். அதனால் எது காஸ்ட்லியஸ்ட் பிளானோ அதை கட்டிடுங்க. இதுதான் தத்துவம். வாழ்க்கையில் ஒன்று சொல்லுவோம். ஸ்டான்ஃபர்டில் ஒரு டெஸ்ட் நடத்தினாங்க. சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட்லாம் எனக்கு அப்புறம் பேச போகிறாங்க. அவங்களோட ஃபேக்டர் திருடிடுறேன் முன்னாடியே. இது பேர் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் டெஸ்ட்டுன்னு பேர். மார்ஷ்மெல்லோ டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தைங்களுக்கு எப்படி வைப்பாங்கங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. மார்ஷ்மெல்லோங்கிறது அவங்க ஊரில் கிடைக்கிற இனிப்பு. ஒரு நம்ம ஊரில் லட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு லட்டுவை குழந்தைக்கு முன்னாடி வச்சுவிட்டு 10 நிமிஷம் அதை தொடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. 5 நிமிஷம் தொடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூமில் தனியாக விட்டு போயிடுவாங்க. கேமராலாம் ஆனில் இருக்கும். அதில் குழந்தைங்களை என்னெல்லாம் ட்ரிக்ஸ் பண்ணுவோம் அதை தொடாமல் இருக்கிறதுக்குன்னு. ரிவார்டு என்னென்னா 5 நிமிஷத்துக்கு நீ தொடலைன்னா 2 லட்டுவாக கொடுத்துருவாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா 1 லட்டு, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா 2 லட்டு. இது என்ன டெஸ்ட்டுனா, உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வச்சோன்னா நீங்கள் எடுத்து தெரியாமல் வாயில் போட்டுக்கிட்டிங்கன்னா அது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அந்த லட்டுவை தின்ன வந்த சந்தோஷம். 5 நிமிஷம் கழித்து பண்ணிங்கன்னா டிலேட் கிராட்டிஃபிகேஷன். 1967 நான் பிறந்த வருஷம் 66, 67 இதை பண்ணாங்க ஸ்டான்ஃபர்டில். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணாங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் யாரெல்லாம் லட்டுவை 10 நிமிஷம் திங்காமல் இருந்தாங்களோ அவங்க லைஃப்பில் ஃபார் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு டிலே பண்ணுங்கள். 5 வருஷத்துக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் வாங்காதீங்க. ஸோ கரெக்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆன் த டாட் 20 நிமிஷம் நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். யார் வேணால் அப்படியே கேட்க சொல்லுங்கள், அவ்வளோதானே? சரி. என்னால் மாதம் ஒரு 5000 கூட சேமிக்க முடியவில்லை. பரவாயில்ல, நீங்களாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எப்போதுமே ஒன்று ஸ்டார்ட் ஸ்மால். என்னால் 5000 ரூபா என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி சேர்க்குறேன்னு ஆரம்பிக்காமல் என்னால் 500 ரூபா சேர்க்க முடிஞ்சாலும் சேருங்க. கோல்டு பீஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது என்எஸ்சியில். தினம் 60 ரூபா சேர்த்திங்கன்னா 1 மில்லிகிராம் கோல்டு வாங்கலாம். ஸோ 60 ரூபா ஒரு நாளைக்கு சேர்க்க முடியும்னா கூட தப்பே கிடையாது. 60 × 30 1800 ரூபா. அவ்வளோதான். 1 மில்லிகிராம் தங்கத்தை கூட உங்களால் ஒரு நாளைக்கு வாங்க முடியும். அடுத்தது சார்,
சேமிப்பு அதிகப்படுத்துவது எப்படி? எளிதில் பணம் சம்பாதிப்பது எப்படி? மிக எளிதில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி? சார், இந்த கேள்வி வேணா எனக்கு எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன கேட்டீங்க? சேமிப்பு அதிகப்படுத்துவது எப்படி? ஸோ நம்ம சம்பளம் முதல் நாள் வந்த உடனே நான் சொன்ன மாதிரி 30% எடுத்து வேற எங்கேயாவது தூக்கி மாற்றிட்டீங்கன்னா, ஸோ நம்ம 70% தான் நம்மகிட்ட இருக்குன்னு அந்த 70%க்குள்ளேயே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவிங் பண்ணுவீங்க. ஸோ 1ஆந்தேதியே நீங்கள் எடுத்து கிரெடிட் கார்டு பேங்க்குக்கு பணம் கட்டுற மாதிரி ஒரு டேக்ஸ் மாதிரி சேவிங்ஸ் டேக்ஸ் போட்டு இஎம்ஐ மாதிரி 1ஆந்தேதியே அதை கட்டிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவிங் ஆகிடும். 2வது கேள்வி மேடம், எளிதில் பணம் சம்பாதிப்பது எப்படி? உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டிங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஸ்கில்லை நம்ம முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறோன்னா, காலேஜை விட்டப்பறம் புஸ்தகத்தையே திறக்கிறது கிடையாது, புஸ்தகமே படிக்கிறது கிடையாது, பேப்பர் படிக்கிறது கிடையாது, ஒன்றுமே படிக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு தினம் ஹிந்து பேப்பர் படிக்க கற்றுக்கங்க. ஏன் ஹிந்து பேப்பர் படிக்கணுன்னா, ஆங்கிலத்தில் ஹிந்து மாதிரி பர்ஃபெக்டாக எந்த நியூஸ் பேப்பரும் எழுத மாட்டான். ஆங்கிலம் படிக்க கற்றுப்பீங்க. உங்கள் சப்ஜெக்டில் ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் படிக்க ஆரம்பிங்க. டிசிப்ளின்டாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு நாளைக்கு 25 பேஜ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாரன் பஃபெட்டுக்கு 93 வயசு ஆகுது, ஒரு நாளைக்கு 500 பேஜ் படிக்கிறார். அவரோட குரு சார்லி மங்கர் இப்போ தான் இறந்தார். 99 வயசு 11 மாதம் 15 நாளில் இறந்தார். அவருக்கு ஒரு ட்ரிபியூட்லாம் போட்டிருந்தேன். அவர் ஒரு கண்ணு தெரியாது, இன்னொரு கண்ணில் ரொம்ப பவர், மேக்னிஃபையிங் கிளாஸால் தான் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு 500 பேஜ் படிச்சுட்டு இருந்தார். இந்த மனிதர்களால் படிக்க முடியும்னா உங்களாலையும் படிக்க முடியும். படிங்க, அப்ஸ்கில் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்களை தேடி வரும். மிக எளிதில் கோடீஸ்வரர் ஆவது. முதல் 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பிரம்ம பிரயத்தனம். அந்த 25 ரூபா எப்படியாவது சம்பாதிச்சிட்டிங்கன்னா அது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பணம் பணத்தை சேர்க்கும், இனத்தை சேர்க்கும் மாதிரி. எப்படி முயல் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ஒரு முயலில் 2 ஆண் பெண் முயலை விட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 50 முயலாவது ரெடி ஆகிடும். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் மேக்ஸில். அதே மாதிரி 25 லட்சத்தை சேர்த்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகிடுங்க, ஒன்றுமே பண்ணாமல். 32 வயதில் டேர்ம் பிளான் எடுப்பது சரியான முடிவாக இருக்குமா? 100% கரெக்டான முடிவு. 1 கோடி, அதாவது சம்பளம் 80,000 ரூபாய் டெஃபினட் 1 கோடி எடுத்தே ஆகணும். அதற்கு பதில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சரியாக இருக்குமா? என்னதுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா உங்கள் தலையை இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்து திருப்பதி மாதிரி மொட்டை அடின்னு சொல்கிற மாதிரி தான் இன்சூரன்ஸ் பிளான். அதுக்கு பதிலாக திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சிங்கன்னா சீப்பாகவும் இருக்கும், புண்ணியமும் கிடைக்கும். நீங்கள் தலையை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வாங்கினீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜெண்ட்டை பணக்காரன் ஆக்குவீங்க ஃபஸ்ட் இயரு. அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ் இஸ் அ ப்ராடக்ட் சோல்ட் பை த ரிச் டு தி புவர். பணக்காரங்கள் ஏழைக்கு விற்கும் ப்ராடக்ட் தான் இன்சூரன்ஸ். அதனால தான் நேரு அதை பேன் பண்ணிட்டார். அதனால தான் இந்தியாவில் 2017 வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் யாருமே ஓனர் கிடையாது, கவர்மெண்ட்டும் ஓனர் கிடையாது. எவன் பாலிசி போடுறானோ அவன் தான் ஓனராக இருந்தான். பார்லிமெண்ட்டுக்கே வராமல் அதை பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆக்கி பாலிசி ஹோல்டருக்கே திரும்பி விற்றுட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் விலைவாசி எல்லாம் ஐடி செக்டர் பேஸ்டாக இருக்குது. ஒரு 30,000 சேலரி வாங்குகிற மிடில் கிளாஸ் ஃபேமிலினா எந்த அளவு சேவிங்ஸ் பண்ணணும்? இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக சொன்னேன், அதனால தான் நான் பாப்புலரும் ஆனேன். சரி, திரும்பி சொல்ல வச்சுட்டீங்க, தர்ம சங்கடம். ஆனால் இப்போ அது விலை ஏறிடுச்சு. மெட்ராஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ஊர், எனக்கு கோயம்புத்தூர் தெரியாது. மெட்ராஸில் சிட்டியில் நீங்கள் ஒழுங்காக வாழணும்னா 40,000 ரூபா சம்பளம் போகாது. ரேஷன் கடை போகணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஏர்ன் பண்ணணும். மினிமம் 60,000-70,000 ரூபா வருமானம் இருந்தால் தான், ரேஷனும் இருந்தால் தான் பசங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். அதெல்லாம் ஃப்ராட் ஸ்கீம். எப்படி வேறு யாராவது உங்கள் பணத்தை வாங்கி உங்களுக்கு பென்ஷன் சேர்த்து கொடுப்பாரா? நம்மளாக தான் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பென்ஷன் ரெடி பண்ணிக்கணும். அவன் கொடுக்குற பென்ஷன் இப்போ எல்ஐசியில் அன்றைக்கி பணம் போட்டவங்களாம் இன்றைக்கி 3 லட்சம் கொடுப்பான். அன்றைக்கி 3 லட்சத்துக்கும் இன்றைக்கி 3 லட்சத்துக்கும் விலை பாருங்கள். நீங்கள் பாலிசி ஆரம்பித்த அன்றைக்கி தங்கம் தான் ஈஸியஸ்ட்டு. என்கிட்ட ஒரு பில்லு இருக்கும், நான் எப்போதும் காட்டுறேன். 1976
2073 எங்கள் வீட்டில் தங்கம் வாங்கினாங்க. அது அந்த பில்லை பத்திரமா வச்சுருக்கேன் நான். ஒரு தங்கம் 27 ரூபா ஒரு கிராம், 18 பவுனில் கிராமில் சங்கிலி வாங்கினார் எங்கள் அப்பா. அந்த ஒரு வேயிங் ஸ்கேலில் போய் பார்த்தீங்கன்னா 554 ரூபா பில் இருந்தது. எனக்கு இப்போ 53 வயசு ஆகிடுச்சு. அப்போ எனக்கு 3 வயசோ 4 வயசோ. 50 வருஷம் கழித்து போய் நான் அந்த ஒரு சைடில் திராஸில் தங்கம் வச்சா அது 18 கிராம் தான் இருக்குது. 500 ரூபா வச்சா 1 மில்லிகிராம் ஒரு கிராம் கூட கிடைக்காது. 100 மில்லி கூட கிடைக்குமான்னு சந்தேகம். ஸோ இந்த சைடில் நான் இன்றைக்கி 20 கிராம் வாங்கினோன்னா 1.5 லட்சம் வச்சா தான் எனக்கு கிடைக்கும். அதனால் இன்சூரன்ஸு பென்ஷன்லாம் அது மாதிரி பிளான் தான். சார் அடுத்து எனக்கு வந்து 7,500 ரூபா 8 வருஷத்துக்கு முன்னே கிடைச்சிது. இப்போ வந்து 80,000 ரூபா கிடைக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு திருப்தியாக ஆக மாட்டேங்குது. நீங்கள் பட்ஜெட் பண்ணி ஜாப்பனீஸ் மெத்தட் ஒன்று இருக்குது, கெக்கேபூன்னு ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் இருக்குது. நானே அதை பற்றி தமிழில் பல இடத்துல பேசியிருக்கிறேன். நீங்கள் கெக்கேபூ மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 80,000 ரூபா யதேஷ்டம், 30,000 ரூபா சேர்க்கலாம் ஒரு மாதத்துக்கு. இப்போ என்னோட வயசு 45. என்னோட ஏர்னிங்ஸ் வந்து 65,000 பர் மந்த் இருக்குது. 15 இயர்ஸில் இதை ரைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்ஸ்கில் பண்ணணும். பட் ஒன்று சொல்லிடுறேன், நிறைய பேர் எனக்கு வயசாகிடுச்சுங்கிறாங்க. பட் ஒன்று சொல்லிடுறேன், பஃபெட் சொன்னதை சொல்கிறேன். உண்மை, என் வாழ்க்கையிலையும் உண்மை அது. 99% ஆஃப் யுவர் மணி யூ வில் லேர்ன் ஆஃப்டர் யூ பிகம் 50. நீங்கள் ஒழுங்காக ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருந்து 75 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்கள் 99% ஆஃப் யுவர் சொத்து வில் பி ஏர்ன்ட் ஆஃப்டர் யுவர் 50. இஃப் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே சேர்க்கறது தான் 99% ஆஃப் யுவர் சொத்தாக மிஞ்சும். நன்றி, வணக்கம்.